Hello viewers, welcome to Appetizing Food Junction. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மசாலா கிரேவி செய்ய தேவையான ingredients. முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஒரு panல 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த ஹோல் ஸ்பைசஸையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடரா அரைச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா கிரேவி செய்ய ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இது மூணையும் எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துருவோம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிக்கனை எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வறுத்துக்குவோம். மிளகாய்த்தூளை எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மசாலா பொடி, அது 1 டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்களை சிக்கனோட நல்லா பெரட்டி விட்டுடுங்க. அரைச்ச தக்காளி பியூரியை இப்போ இந்த ஸ்டேஜில் இதோட சேர்த்துருங்க. தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி பியூரியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம்லேயே வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் இப்போ ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போடாமலே கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சு குக் பண்ணுவோம். 10 to 15 நிமிஷம் நீங்கள் வேக வச்சதும் இந்த மாதிரி சிக்கன் மசாலா கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவி எல்லா மெயின் டிஷ்க்கும் சூட்டபுளாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.